Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அலியாஸ்ன்னு சொல்கிறது என்னது, ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்ங்கிறதையும் அதே மாதிரி ஜாயின் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் இப்போ முதலாவது என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இருக்கிற டேட்டாஸை வந்துக்கிட்டு நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் ஸ்ட்ரெக் ஃப்ரம் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் நேமை கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் SID SNAME SEmailன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், நான் கொலம் வந்துக்கிட்டு நான் என்ன நேம் என்ற கொலமுக்கு நான் யூனிக்காக கொடுத்துருந்தேனோ அதே கொலம் நேம் தான் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் யாராவது நம்மளோட டேட்டா பேஸுக்கு வந்து இந்த செலக்ட் குவரி எக்ஸிக்யூட் பண்ணுறதன் மூலமாக நமக்கு கிளைண்ட்டுக்கு வந்துக்கிட்டு நம்ம வியூ ஆகிற டேட்டா வந்துக்கிட்டு இந்த மாதிரி வியூ ஆகக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலியாஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா இருந்தால், இப்போ நாம் நார்மலாகவே கொலம்ட நேமை வச்சு செலக்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், செலக்ட் SID SNAME அதே மாதிரி SEmail ஃப்ரம் எந்த டேபிள், நம்மளோட ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், நமக்கு அதே டேட்டா அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. அப்போ இந்த SIDயை நாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி இங்கே நம்ம பார்ப்போம். பாருங்கள், நான் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு என்று சொல்கிற கீவேர்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அலியாஸுக்குரிய கீவேர்ட் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு தேவையான நேமை வந்துட்டு நாம் இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நான் ஐடின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் SNAMEக்கு நான் நேம்ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் இமெயிலுக்கு SEmailன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். இப்போ செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே என்ன வந்திருக்கு, ஐடி நேம் அதே மாதிரி இமெயில்ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் நம்மளுடைய SID வரவும் இல்லை, SNAME வரவும் இல்லை, SEmail வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகவும் இல்லை. நமக்கு நார்மலாகவே வந்துட்டு SID SNAME SEmailக்கு பதிலாக நாம் கொடுத்த ஐடி அதே மாதிரி நேம் அதே மாதிரி இமெயில் என்று சொல்கிற டேட்டா மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்துக்கிட்டு அலியாஸ். சரிங்களா? ஸோ சில சந்தர்ப்பத்தில் நமக்கு இந்த ஸ்டூடெண்ட் நேம்ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும், நேமுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் நேம்ன்னு டிஸ்பிளே ஆகணுமாக இருந்தால் நீங்கள் இப்படியே டைப் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்து இப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எரர் டிஸ்பிளே ஆகும். என்ன காரணம், நீங்கள் அலியாஸ் கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி ஸ்பேஸ் கொடுக்காமல் நீங்கள் டைப் பண்ணணுமா இருந்தால் முன்னுக்கு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் அதே மாதிரி எண்ட்லேயும் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் நேம்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஸ்பேஸ் கொடுப்பீங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக அது டிஸ்பிளே ஆகாது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம அலியாஸ் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், ஜாயின் சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஜாயினில் நிறைய விதமான ஜாயின்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பேசிக்ஸாக ஜாயின் அண்ட் என்னென்னு பார்ப்போம். ஜாயின்ட டைப் என்ன இருக்குது, அதுக்குரிய ப்ராக்டிக்கல் வார அடுத்தடுத்த செஷனில் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், செலக்ட். இப்போ நம்ம ஃபாரின் கீ எல்லாம் வந்திருக்கிற ஒரு டேபிளை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு இங்கே 3 டேபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அதே மாதிரி சப்ஜெக்ட்னு சொல்லி. ஸோ ஸ்டூடெண்ட்லேயும் ஃபாரின் கீ வர இல்லை, சப்ஜெக்ட்லேயும் ஃபாரின் கீ வர இல்லை. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு சொல்கிற இந்த டேபிளில் மட்டும் ஃபாரின் கீ இருக்குது. ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், செலக்ட் ஸ்ட்ரெக் ஃப்ரம் சொல்லி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் _ மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு பாருங்கள், இதில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் ஐடி அதே மாதிரி சப்ஜெக்ட், அப்போ இந்த 2 டேபிளோடையும் தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் ஐடியோட ஜாயின் பண்ணி காட்டுறேன். அதாவது இந்த மார்க்ஸ் எந்த ஸ்டூடெண்ட்டோட சம்மந்தப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி நான் ஒரே லைன்லேயே நான் எழுதலாம். நான் ஜாயின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஜாயின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், எந்த டேபிளோட நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, அப்போ நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளோட ஜாயின் பண்ண போகிறேன். அந்த டேபிளில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களா இருந்தால் இந்த ஸ்டூடெண்ட்
மார்க்ஸுங்கிற டேபிளில் இருக்கிற இப்போ கொடுத்து டாட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸுங்கிற டேபிளில் என்ன நேமில் ஃபாரின் கீயை வந்திருக்குன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி அண்டர்ஸ்கோர் எஃப்கேன்னு சொல்கிற நேமில் இருக்குது. ஈக்குவல் அது எதுக்கு சமன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இருக்கிற எஸ்ஐடிக்கு சமன். இப்படி நாம் கொடுத்துட்டோம். சரிங்களா? நான் இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 1 சொல்கிறவர் வந்துக்கிட்டு இந்த 1 இருக்கிற ராகுல். ஸோ அப்போது பாருங்கள், நம்ம 2 கொடுக்கும்போது அஜ்மல், அதே மாதிரி 3 கொடுக்கும்போது ஜானி என்று சொல்லி நமக்கு இங்கே நேம் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்டூடெண்ட்டோட இந்த டேட்டா ரிலேட்டடோ அந்த டீட்டெயில்ஸை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கணும்ன்றதுக்காக நான் இங்கே ஜாயின் ஒவ்வொரு ஜாயினையும் கீழே கொண்டு வரேன். நீங்கள் ஒரே லைனில் எழுதினாலும் ஓகே, பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்ன்றதுக்காண்டி நான் அதை கொண்டு வரேன். பாருங்கள், இப்போ நான் அடுத்த டேபிளோடு ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் அண்டு கொடுத்துட்டு ரெண்டாவது டேபிள் எதோட ஜாயின் பண்ண போகிறேன், நம்மளோட சப்ஜெக்டோட ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், சப்ஜெக்ட் ஆன் எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்டா, நீங்கள் இந்த ஆர்டரில் தான் கொடுக்கணுமா? இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு சொன்னால் இங்கே கொடுத்ததும் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் மாறியும் கொடுக்கல. நான் இப்போ நான் மாறி கொடுத்து காட்டுறேன்னு பாருங்களேன். எந்த டேபிளில் இருந்து வருதுண்டா, சப்ஜெக்ட் டேபிளில் இருக்கிற சப் ஐடி எதுக்கு சமன்னு சொல்லி பார்த்தீங்களேண்டா, இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ங்கிற டேபிளில் இருக்கிற சப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி அண்டர்ஸ்கோர் எஃப்கேன்னு சொல்கிறேன் இந்த கொலமுக்குள்ளே இருந்து தான் வருது. இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு இங்கே சப்ஜெக்டும் எந்த சப்ஜெக்டில் என்ன மார்க்ஸ் எடுத்துருக்கிறாருங்கிற டீட்டெயிலும் வந்துக்கிட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஒரு மெயினான விஷயம். ஓகே, ஃபைன். இப்போது நமக்கு இந்த மாதிரி டேட்டா தேவையில்லை. நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட் ஐடி எல்லாம் வேணும், அதே மாதிரி அவர் நேம், அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் என்ன மார்க்ஸுங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லாக தான் வேணும். இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்றா நம்ம ஈஸியாக இந்த ஹேஷை எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டு டீட்டெயில் வேணுமென்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளை கொடுத்துட்டு அதில் என்ன நேமில் இருக்கார், எஸ்ஐடி. சரிங்களா? அப்போ நம்ம அலியாஸும் அதுக்கு நம்ம செட் பண்ணிக்கிறோம், எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, அந்த ஸ்டூடெண்ட் ஐடி எஸ்ஐடி என்று டிஸ்பிளே ஆகக்கூடாது, எனக்கு ஐடி என்று சொல்லி டிஸ்பிளே ஆகல, இல்லை ஸ்டூடெண்ட் ஐடி என்று டிஸ்பிளே ஆகணும்டா. பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடி என்று கொடுத்து வரேன். கமா அதுக்கு அடுத்ததாக எனக்கு இமெயில் அட்ரஸ் எல்லாம் தேவையில்லை, ஸ்டூடெண்ட்டு நேம் தான் தேவை. அப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இருக்கிற எஸ் நேம் என்ன நேமில் வேணும், எஸ்ன்னு சொல்லி அலியாஸை கொடுத்து விட்டுட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன், நேம் கொடுக்கணும். வந்துட்டு ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்து விட்டேன். சரிங்களா? அடுத்ததாக எனக்கு மார்க்ஸ் மட்டும் போதும். சரிங்களா? அது மார்க்ஸ் அடுத்தது சப்ஜெக்ட் மட்டும் போதும்னு சொல்லி கொடுக்கேன். நான் என்ன செய்கிறேன்டா, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ்ங்கிற டேபிளில் இருந்து மார்க்ஸ்ன்னு சொல்லி வந்தால் மட்டும் போதும், கொடுத்து விட்டேன். எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுக்கன்னு பாருங்கள். பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களேன்னு சொன்னால் மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு கமா பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன், கமா கொடுத்துட்டேன். கமா கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போது சப்ஜெக்ட்டுங்கிற டேபிளில் இருந்து சப் நேம் என்று சொல்லி கொடுத்து விட்டுட்டேன். அப்போ சப்ஜெக்டில் இருக்கிற சப் நேம்ங்கிற காலம் எனக்கு வேணும். ஸோ அதை என்ன செய்கிறேன், எஸ் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே சப்ஜெக்ட்னு சொல்லி கொடுக்கேன். சரிங்களா? கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி போட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு மீனிங்ஃபுல்லான டீட்டெயில் வந்திருக்கு பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஐடி இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நேம், அதே மாதிரி என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்னு சொல்கிற டீட்டெயில் அதோடு சேர்த்து பார்த்தீங்களா இருந்தால் என்னென்ன சப்ஜெக்டில் அந்த மார்க்ஸ் அவர் எடுத்திருக்காருன்னு சொல்கிற கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் ஒரு மீனிங்ஃபுல்லாக நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜாயின் யூஸ் பண்ணுறதுக்குரிய மெத்தட். பட் ஜாயினில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு சொல்லி வேறு வீடியோஸில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.